குறிப்பிட்ட விஷயத்துல என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த கண்டென்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து, இந்த லீடர்ஷிப் அப்படின்றது தயவு செய்து எல்லாருமே ஒவ்வொரு வாசகம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் சார் லைஃப்ல. நிறைய பேருடைய லைஃப் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தை நிறைய பேருடைய லைஃப் மாத்திருக்கும். சீரியஸா சொல்றேன் சார், ஒரு வார்த்தை நிறைய பேருடைய லைஃப் மாத்திருக்கும். ஓகே, ஜஸ்ட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வைலன்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திய மகாத்மா காந்தி அப்படின்னு மாத்துச்சு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் வைலன்ஸ். அவர் எந்த அளவு, நம்ம மகாத்மா காந்தி எப்படி இருந்தார் அந்த டிபேட்கெல்லாம் நான் வரல. நிறைய டிபேட்ஸ் இருக்கு அதை பத்தி. ஐ ஆம் நாட் ரெடி ஃபார் தட். பட் நான் என்ன சொல்றேன்னா, யூ கேனாட் ரைட் தி ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட் வித்தவுட் ரெஃபரிங் டு மகாத்மா காந்தி டுடே. இன்னைக்கு மகாத்மா காந்தியை ரெஃபர் பண்ணாம உலக வரலாறு எழுத முடியாது. நீங்க அமர்த்தியா சென்னை ரெஃபர் பண்ணாம உங்களால வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் பத்தி ஒரு புக் எழுத முடியாது. ஈவன் மன்மோகன் சிங் அவரை பத்தி ரெஃபர் பண்ணாம கூட உங்களால என்ன பண்ண முடியாது, வேர்ல்டு எக்கானமி பத்தி ஒரு புக் எழுத முடியாது. ஏன்னா 18 டாக்டரேட்ஸ். மன்மோகன் சிங் சாதாரணமானவர் கிடையாது. 18 டாக்டரேட்ஸ். ஆர்பிஐல கவர்னரா இருந்தவர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐக்கிய முன்னணி, அப்ப எனக்கு ஞாபகம் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுதான் நினைக்கிறேன் நான். அப்போ ஐக்கிய முன்னணி ஆட்சிக்கு வந்துச்சு. தேவேகவுடா பிரைம் மினிஸ்டரா வந்தார். அந்த காலகட்டத்துல ஈவன் தோ ஹி வாஸ் நாட் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தட் யுனைடெட் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க ஐக்கிய முன்னணி. ஐக்கிய முன்னணியுடைய ஒரு ஆட்சி இருக்கும்போது மன்மோகன் சிங் அவர்கள் அந்த ஐக்கிய முன்னணியில ஒரு பகுதியாக இல்லாமல் இருந்தால் கூட அவரை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போஸ்டுக்கு நீங்க இருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஞானி, ஐ மீன் ஞானி என்று சொல்றதை விட அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சனாலிட்டி அவர். அப்போ நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு, ஒரு வார்த்தை என்பது நிறைய மக்களை மாத்தி இருக்குது. ஒரு வாசகம் நிறைய மக்களை மாத்திருக்கு. ஒரே ஒரு வாசகம் நிறைய மக்களை மாற்றும். அது போல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு நபர் நிறைய பேர், ஒரு நபர் அந்த நபரால அவர் மாறி இருப்பார். லைஃபே மாறி, லைஃப் would have completely changed, இல்ல டிரான்ஸ்ஃபார்ம்டு மாறி. அது போல சில வாசகங்கள், அது போல சில வார்த்தைகள், சில வாசகங்கள், சில வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. சில வாசகங்கள் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. சில வாசகங்களை மக்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள் அல்லது அதை கண்டு கொள்ளவே இல்லை. எனவே அந்த வாசகங்கள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அத நம்ம பர்சனாலிட்டியில ஒரு அங்கமாக நம்ம